இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட கேப்டனா பும்ராவை ஏன் தேர்வு செய்யலை, அவர் தேர்வு செய்யப்படாதது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர் மஞ்சுரேக்கர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அடுத்தடுத்து திடீர்னு ரிட்டையர் ஆனாங்க. இது எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டனாக துணை கேப்டனாக இருக்கக்கூடிய பும்ரா நியமிக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானுச்சு. ஆனால் அது அப்படி இல்லை, சுப்மன் கில் தான் அடுத்த கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்போ அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலைனாலும் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் பும்ராவை வந்து கேப்டனை நியமிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை மஞ்சுரேக்கர் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு யாராவது துணை கேப்டனாக நியமித்தாலும் துணை கேப்டனை வந்து ரொம்ப கவனமாக தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவை தேர்வு செய்வதற்கான ஒரு ஹிண்ட்டை தான் வந்து மஞ்சுரேக்கர் கொடுத்துருக்காரு. இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.